ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அறிவியல் பேசும் குர்ஆனுடைய வசனத்தை பார்ப்போம். இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. ஏனெனில் இது நினைவூட்டப்படாததனால் நிச்சயமாக இதனை மறந்துவிட்டு பாராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் யாருமே சொல்லாதிருக்கவும் அப்படின்னு இந்த வசனம் வருது. வசனம் 7:172. ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவரது சந்ததிகளை வெளிப்படுத்தியதாக அல்லாஹ் கூறுகிறான். மனிதர்கள் தமது தோற்றம், அறிவு மற்றும் குணநலன்கள் அனைத்தையும் தமது முன்னோர்களின் மரபணுக்களிலிருந்தே பெற்றுக்கொள்கிறார்கள் என்று இன்றைய அறிவியல் உலகம் கண்டுபிடித்துள்ளது. இதை நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம். பல தலைமுறைகளுக்கு முன்னாலேருந்து அவர்களுடைய நிறம், அவருடைய குரல், அவர்களுடைய நடை உடை பாவனைகள், முக சாயல் இத்தனையும் அந்த மரபணுக்கள் மூலமாக கடத்தப்படுகிறது. முன்னோர்கள்ட்டேருந்து வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை தான் இங்கே இறைவனை சொல்கிறான். இதை சயின்ஸும் இது ஒத்துக்குது. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் கற்பனை பண்ணி அவர்களாக சொல்லியிருக்க முடியுமான்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைய அறிவியல் எவ்வளவு ஆய்வுகள் பண்ணப்படுது, எத்தனை அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நபிகள் நாயகம் இது சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இது இறைவனுடைய வார்த்தைங்கிறாங்க. இது நான் சொல்லலை, என்னுடைய நாக்கிலிருந்து இது வரவில்லை, இது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. என்ன நபியா என்னை நியமிச்சிருக்கிறதுனால இறைவன் இந்த உலக மக்களுக்கு ஒரு போதனை செய்வதற்காக இது மாதிரியான குர்ஆனிய வசனங்களை எனக்கு கொடுக்குறான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக ஆங்காங்கே இது இறைவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இறைவன் இது மாதிரியான சில அறிவியல் வசனங்களையும் அதில் கொடுக்கறது வழக்கம். அதோட கண்டினியூ பாருங்கள். தனது தாய் அல்லது தந்தை அல்லது பல தலைமுறைகளுக்கு முன் மரணித்து விட்ட முப்பாட்டன்களின் தன்மையுடன் மனிதன் பிறக்கிறான். அவனது தாய் தந்தையிடம் அவர்களின் முப்பாட்டன்மார்களின் குணநலன்களை முடிவு செய்யும் மரபணுக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருவதே இதற்கு காரணம். உலக மக்கள் அனைவரின் தோற்றமும் மற்றும் குணநலன்களை தீர்மானிக்கும் மரபணுக்கள் முதல் மனிதனிடமிருந்தே கடத்தப்படுகின்றன என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. அந்த உண்மையை இந்த வசனம் 7:172 உள்ளடக்கி இருக்கிறது. இது மனிதனை படைத்த இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதற்கு மற்றொரு சான்றாக அமைந்துள்ளது. ஆதமின் முதுகுகளிலிருந்து அவரது சந்ததியை வெளிப்படுத்தியதாக கூறுவது தானே சரியாக இருக்கும். ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து என்று இவ்வசனத்தில் ஏன் கூற வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். ஆதமின் முதுகுகளிலிருந்து என்று மட்டும் கூறினால் அவருடைய நேரடி பிள்ளைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து என்று கூறினால் ஆதமுடைய நேரடி மக்கள்களையும் அந்த மக்கள் வழியாக தொடர்ந்து வரும் அனைத்து மனிதர்களையும் குறிக்கும். எனவே மிகவும் பொருத்தமாகவே இவ்வசனத்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கு. இதனால் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம். அந்த காலத்து அரபு நாட்டுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். படிப்பறிவுகளே சுத்தமாகவே கிடையாது. ஆய்வு அரங்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் பேரிச்சம்பழங்களையும் அந்த குபுசு ரொட்டியும் சாப்பிட்டுக்கிட்டு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நாடோடி கூட்டங்கள் தான் அங்கே அரபு நாடுகளில் அதிகமாக இருந்தது. அவர்கள்ட்ட இந்த மாதிரியான அறிவியல் ஆய்வுகள் பண்ணுறதுக்கு அவர்களுடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒரு லிங்க் வேணும். இல்லைனாக்கா அவர்களால் இதெல்லாம் சொல்ல முடியாது, பயன்படுத்த முடியாது தன்னுடைய வார்த்தைகளில். இங்கே நபிகள் நாயகம் வெறும் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம். அந்த அரபுகள் மலைச்சு போகிறானுங்க இந்த குர்ஆனுடைய வசனத்தை பார்த்துட்டு. அவன் முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் இந்த குர்ஆனில் ஏதோ ஒன்று இருக்குது, என்ன வசியம் பட்டது அப்படிங்கிறான் அந்த அரபு கவிஞர்கள்லாம். அதனால தான் அந்த நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பல நபிமார்களுக்கு பல அருட்கொடைகளை இறைவன் கொடுக்குறான், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருட்கொடைங்கிறது இந்த அல் குர்ஆன் ஒன்று தான். இதை வச்சே நான் என்னுடைய உம்மத்தவர்களுக்கு நேர்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க.
அந்த வகையில் நாம் வந்து இந்த குர்ஆனை விளங்கி அதன்படி செயல்படுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.